அழகிய கிராமம் இருந்தது. அங்கு இருந்த மக்கள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து வந்தனர். அந்த கிராமத்தில் இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ மக்கள் மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர். அந்த கிராமத்தில் கோவில்கள், பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் என மத ஒற்றுமைக்கு அடையாள சின்னங்களாக இருந்தன. மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அந்த கிராமத்தை சுற்றி பார்க்க வெளியூரிலிருந்து 3 இளைஞர்கள் வந்தனர். அந்த இளைஞர்கள் அந்த கிராமம் முழுவதும் சுற்றி பார்த்து புகைப்படம் எடுத்து கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து அவர்கள் ஒரு பழைய பள்ளிவாசலை பார்த்தார்கள். இந்த பள்ளிவாசலை பற்றி விசாரித்த பொழுது, அந்த பழைய பள்ளிவாசலுக்கு அருகே யாரும் செல்லக்கூடாது என்று ஊர் பெரியவர்கள் எச்சரித்தார்கள். அங்கிருந்து சென்ற அந்த இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு திட்டம் தீட்டினர். இன்றிரவு இங்கே நாம் தங்கி அந்த பள்ளிவாசலை நாம் ஆய்வு செய்து விடலாம் என்று எண்ணினார்கள். அவர்கள் மூவரும் அன்றிரவு அங்கேயே ஒரு அறையில் தங்கினார்கள். நள்ளிரவு 1 மணி அளவில் அந்த மூவரும் பள்ளிவாசலை நோக்கி சென்றனர். சில நாள் கழித்து பிரபல புலனாய்வாளர் அஸ்லாம் ஒரு விசித்திரமான வழக்கிற்காக கிராமத்திற்கு வந்திருந்தான். அவன் கையில் ஒரு FIR காப்பி இருந்தது. அதில் 3 பேர் இரவில் மாயமாகிவிட்டார்கள் என்று எழுதியிருந்தது. அவர்கள் மாயமான இடம் அந்த பழைய பள்ளிவாசல் அருகிலேயே என்று குறிப்பிட்டிருந்தது. அஸ்லாம் விசாரணையை தொடங்கினான். காணாமல் போனவர்களின் வீட்டில் ஒரு பழைய அரபிக் எழுத்துக்கள் கொண்ட வெள்ளை புத்தகம், ஸ்க்ரோல் கிடைத்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, அந்த பழமையான பள்ளிவாசலில் நின்று இந்த சூறாவை ஓதினால் அது உன்னை தேடி வரும் என்று எழுதியிருந்தது. அதன் கீழ்ப்பகுதியில் சிவப்பு நிற மைனால் கோடிடப்பட்ட அரபி எழுத்துக்கள் கொண்ட ஒரு சூறா இருந்தது. அஸ்லாமுக்கு இது சாதாரண வழக்கில்லை என்று புரிந்தது. அதன் பிறகு அந்த விசாரணையில் அவனால் ஒரு அடி கூட முன்னேறி செல்ல முடியவில்லை. அவன் எவ்வளவு முயன்றாலும் அந்த விசாரணை சுற்றி சுற்றி ஒரே இடத்தில் மையப்புள்ளியாக வந்து நின்றது. அந்த இடம் ஊருக்கு வெளியில் இருக்கும் அந்த பழமை வாய்ந்த பள்ளிவாசல் மட்டுமே. அன்றிரவு அவன் குழப்பத்துடனே தூங்கச் சென்றான். திடீரென்று அந்த பழமை வாய்ந்த பள்ளிவாசலின் பின்புறத்தில் இருந்து ஒரு மரண ஓலம் கேட்டது. திடுக்கிட்டிருந்த அஸ்லாம் தனது கடிகாரத்தின் மணியை பார்த்தான். நேரம் சரியாக 3:33 இருந்தது. இந்த நேரத்தில் என்ன இப்படி ஒரு சத்தம் என்று அவன் மனதிற்குள் கேள்வி. வேகமாக அஸ்லாம் அந்த பழமை வாய்ந்த பள்ளிவாசலை நோக்கி ஓடினான். பள்ளிவாசலை அடைந்தவுடன் அவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கு ஒன்றுமில்லை. அஸ்லாம் ஒன்றும் புரியாதவனாக பள்ளிவாசலின் பின்புறம் சென்றான். அவன் தனது வீட்டை நோக்கி நடந்தான். வீட்டை அடைந்த அஸ்லாம், அது என்ன சத்தம், இந்நேரத்தில் என்னவாக இருக்குமோ என்று வினாவினான். அடுத்த நாள் காலை கிராமத்தில் உள்ள மக்களிடம் பேசிய போது, இது ஒரு 300 வருடம் பழமை வாய்ந்த பள்ளிவாசல். இதை பற்றிய முழு விவரமும் ரஜாக் ஹாஜியாருக்கே தெரியும் என்று தெரிய வந்தது. அஸ்லாம் அந்த முதியவரின் வீட்டிற்கு சென்று அவரிடம் பேசத் தொடங்கினான். அந்த முதியவர் இந்த பள்ளிவாசலின் வரலாறுகளையும் அதன் பின்னால் உள்ள அந்த கருநீல குளத்தையும் பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அதிகாலையில் மட்டும் காணக்கூடிய கருநீல குளம் எப்பொழுது வற்றும், எப்பொழுது நீர் சுரக்கும் என்று அறிய முடியாது. அதில்தான் அந்த ஜின்னின் சாயல் வசிக்கிறது என்று சொன்னார். அஸ்லாம் கேட்டான், ஜின்களை பற்றி எனக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டுமே தெரியும், உங்களுக்கு தெரிந்ததை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று அந்த முதியவரிடம் கேட்டான். முதியோர் பதில் சொன்னார், இதற்காக நேரம் இப்போது இல்லை, உனக்கு நான் இதை பற்றி பிறகு சொல்கிறேன் என்று கூறி அஸ்லாமை வழி அனுப்பி வைத்தார். அஸ்லாம் சற்று குழப்பத்துடனே அந்த குளத்திற்கு சென்றான். குளத்தின் கரையில் நின்று கொண்டு அஸ்லாம் தன்னை தானே கேள்வி கேட்டு கொண்டான். இந்த குளத்தில் அப்படி என்ன மர்மம் எங்க போகிறது? இந்த பள்ளிவாசலை பார்த்தாலும் ஏதும் மர்மம் நிறைந்ததாக தெரியவில்லை. பின்பு ஏன் இந்த ஊர் மக்கள் இந்த பள்ளிவாசல் கண்டு பயப்படுகிறார்கள் என்று யோசித்தான். அஸ்லாம் யோசித்துக் கொண்டே நின்றான். திடீரென்று ஒரு சம்பவம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த மூவரும் இந்த குளத்தின் கரைக்கு வந்த பிறகுதான் மாயமாகி உள்ளார்கள். அதை உறுதி செய்யும் விதமாக
அந்த 3 நபர்களின் ஒரு நபரின் மூக்கு கண்ணாடியும் மற்றொரு நபரின் மோதிரமும் அங்கு கிடைத்தது. அதை பார்த்து அஸ்லாம் சற்று திகைப்புக்கு உள்ளானான். அப்படியானால் இந்த பள்ளிவாசலில் ஏதோ மர்மம் உள்ளது என்று அஸ்லாம் உறுதி செய்தான். அப்போது அவன் எதிரில் ஒரு நிழல் நகர்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து அஸ்லாம் சற்று பயத்துடன் யாரது என்று கேட்டான். இப்பொழுது அந்த நிழல் ஒரு கொழுந்து புகையாக ஒரு நீளமான உருவம் உருவெடுத்தது. அது மகத்துவமான கண்களுடன் கருமையான தோலினை கொண்ட ஒரு ஜின்னாக இருந்தது. இப்போது அஸ்ஸலாம் மிகுந்த பயத்துடன், நீ யார் என்று அந்த ஜின்னை பார்த்து கேட்கிறான். அந்த உருவம் அஸ்ஸலாமை முறைத்து பார்த்துவிட்டு அங்கிருந்து மறைந்து விட்டது. அப்போது ஊர் மக்கள் சொல்வது உண்மைதான், இதில் ஏதோ மர்மம் உள்ளது என்று இப்போது அஸ்லானுக்கு தெளிவாக புரிந்தது. அதற்கு மேல் அஸ்ஸானுக்கு அங்கே இருக்க மனதளவில் தைரியம் இல்லை. அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். அடுத்த நாள் காலை ஊர் மக்களிடம் சென்று மீண்டும் விசாரணையை தொடங்கினார். அந்த பள்ளிவாசல் எப்பொழுது கட்டப்பட்டது, இப்பொழுது ஏன் அது கைவிடப்பட்டுள்ளது என்று ஆராயத் தொடங்கினான். அப்பொழுது பல நூற்றாண்டிற்கு முன்பு இங்கு ஒரு ஜின்னை பிடித்து இந்த பள்ளிவாசலுக்கு பின்புறம் உள்ள குளத்தில் அடைத்து வைத்ததாகவும் சொல்கின்றனர். அஸ்லாமுக்கு இப்போ ஒரு சந்தேகம். நாம் நேற்று இரவு அங்கு கண்டது இந்த ஜின் தான் என்று உறுதி செய்தான்.